ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றதே ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. அவர் கட்சி ஆரம்பிச்சதுனால வர நெருக்கடி. இன்னொன்னு வந்து படக்குழுவுமே விஜய் என்ன தப்பு பண்ணிட்டாரு, ஒரே ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மைலேஜ் ஏத்திக்கலாம். அது பொலிட்டிக்கலாகவும் யூஸ் ஆகும், சினிமாவுக்கும் யூஸ் ஆகுன்ற மாதிரி அது அரசியல் பஞ்ச்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அது திமுக பாஜகவெல்லாம் அட்டாக் பண்ற மாதிரியே வச்சிருக்காங்க. இவர் சாட்டையை கையில் எடுத்த நேரம் எதுவா இருக்குன்னா, குறிப்பா வந்து பாஜகவுல அமைச்சருடைய முகம் பொருந்துற மாதிரியே ஒரு கேரக்டரை பிடிச்சி அதே முகத்தோட அதே தாடியோட அப்படிலாம் வச்சு அவரை அடிக்கிற மாதிரி தாக்குற மாதிரியும் ஷாட் வச்சிருந்துருக்காங்க. முதல்ல நான் கொளத்தூர்ல தான் வந்து பேசுவேன் அப்படின்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காராமே, அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கு? அவர் 234 தொகுதியிலையும் சூறாவளி பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். திமுக மேலையும் ஸ்டாலின் அவர்கள் மேலையும் அவருக்கு கோபம் இருக்கு அப்படிங்கறத பதிவு பண்றதுக்காக இப்போ அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறது வந்து பிஜேபிக்கு கொஞ்சம் சீட் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். போன தடவை சொன்ன மாதிரி 23 இல்லை. இவர் இருக்கும்போது பையன் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டாரு எடப்பாடி அப்படின்றதுல கொஞ்சம் மன வருத்தம் இருக்கு. ஸோ அதனால அவர் அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் போறதுன்றது வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இப்போ தான் பையனை விட ஒரு தொகுதியாவது அதிகம் நிற்கணுன்றது தான் இவருடைய இது. ஏன்னா அப்பதான் நம்ம தான் பாமகன்றதுன்னு சொல்லணும் இல்லையா? அதனால அப்போ 19 இடம் திமுகவில் கொடுப்பாங்களன்னா அதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா ஸ்ரீனிவாசன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்க அரசியல் களம் அப்படின்றது தமிழ்நாட்டில் ரொம்ப அனல் பறக்க இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்க சமயத்தில் இந்த வாரம் நடந்த அரசியல் நிகழ்வுகளை பற்றி இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக இளையராஜா சார் வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் திவ்யா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். ஆனா இப்போ வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கிறது ஜனநாயகன் படத்தோட சென்சார். இந்த சென்சார் பெரிய சர்ச்சையா வந்து மாறிக்கிட்டே இருக்கு. என்னதான் நடக்குது அப்படின்னு இன்னைக்கு வளர்ந்த தீர்ப்புல வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றதே ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. அதுக்கான பதில் என்னவா இருக்கு? ஆமா, இது பத்தி நம்ம குமுதம் ரிப்போர்ட்டர்ல பிரேக் பண்ணிருந்தோம். நாம தான் முதல்ல இந்த ஜனநாயகன் படத்துக்கு சென்சார்ல ஒரு சிக்கல் இருக்கு அப்படின்றத வந்து வெளியிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் அது ரிலீஸ் ஆகுறதுலயும் சிக்கல் இருக்கு அப்படின்றத வந்து பதிவு பண்ணியிருந்தோம். அதுதான் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே போட்ட செய்திகள் தான் உண்மையாகிட்டு இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கலாம். இதுல என்ன அப்படின்னா 9ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கணும். விஜயனுடைய கடைசி படம் சொல்லி ரிலீஸ் பண்ற ஒரு படம். இன்னைக்கு அது ரிலீஸ் ஆக முடியல. அதனால அந்த தயாரிப்பு நிறுவனமே ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து படம் வெளியீடு வந்து தள்ளி வைக்கப்படுகிறது, தேதி குறிப்பிடாம வெளியிட்டாங்க. கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. கோர்ட்ல இன்னைக்கு வந்து தணிக்கை சான்றிதழ் கொடுக்கறதுக்கு உத்தரவிட்டாங்க. இருந்தாலும் மேல்முறையீடு மறுபடியும் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம் வந்து மறுபடியும் மேல்முறையீடு விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. அதுல என்ன மாதிரியான தீர்ப்பு வரும் அப்படிங்கிறது தெரியல. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் அவங்க ரிலீஸ் பண்ணாம போறதே வந்து படத்தினுடைய வசூல்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்தா அனைத்து ஸ்கிரீன்கள்லயுமே வந்து ஜனநாயகன் தான் இருந்திருக்கும். நாளைக்கு பராசக்தி வரும்போது ஸ்கிரீன் ஷேர் ஆகும்போது அது பிரச்சனை இல்லை. ஒரு நாள் ஒரு பெரிய வசூல் எடுத்துட்டு அடுத்த நாள் ஷேருக்கு போகலாம். இப்போ பராசக்தி ஸ்கிரீனுக்கு ரெடி ஆயிடுச்சு, புக்கிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதுக்கு மேல்முறையீடுல என்ன மாதிரி தீர்ப்பு வரும், நாளைக்காவது அது ரிலீஸ் ஆகுமா, இல்லை அப்படின்னா வந்து பொங்கல் போகி அப்படி ஒரு ஹாலிடேஸ் இருக்கு, அதுக்காவது வருமா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. இல்லை இதுல இன்னும் சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா இந்த ஹாலிடேஸை விட்டு அடுத்தது எங்க போகலாம் அப்படின்னா ஜனவரி 26 இருக்கு. ஏன்னா அதை விட்டு தள்ளி தமிழ் வருட பிறப்பு மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போக முடியாது. ஒன்று ரொம்ப காலம், இன்னொன்று எலெக்ஷன் இந்த டைம் வர்றதுனால அது ரொம்ப சரியா இருக்காது. அதனால இந்த ஜனவரிக்குள்ள ரிலீஸ் ஆகணும் அப்படின்றது தான் அவங்களுடைய திட்டமா இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றது தான் அவங்களுடைய பிளான். ஆனா அது தயாரிப்பு நிறுவனம் பொறுத்த வரைக்கும் அவங்க 500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 1000 கோடி ரூபாய் அவங்க வசூல் பண்ணணும். அப்படிங்கும்போது இன்றைய ஒரு தினம் இதுல எப்படியும் ஒரு 100-150 கோடி கலெக்ஷன் மிஸ் ஆகும். இதை அவங்க வந்து எப்படி கரெக்ட் பண்ணுவாங்க? ஏன்னா நாளையிலேருந்து பராசக்தியோட ஷேர் பண்ணும்போது அந்த கலெக்ஷன்ன்றது எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம்லாம் இருக்கிறதுனால சரி ஒரு ஆனது ஆயிருச்சு, நம்ம ஜனவரி 26 வந்தால் சோலோ ரிலீஸாக வந்துக்கலாம், அப்போ இன்னும் நமக்கு நல்லா இருக்குன்ற மாதிரியும் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது என்ன அப்படின்னா
இதுல ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்றது கண்டிப்பா இதுக்கு பின்னாடி அரசியல் காரணம் தான் இருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. எல்லாருக்குமே அது பார்க்கும்போதே அது எப்படிப்பா 5 பேர் இருக்காங்க ம். சென்சார் போர்டுல. ஒருத்தர் மட்டும் அதுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் பண்றாரு. பண்றாரு. அப்படிங்கிறதே வந்து ஒரு அ என்ன சொல்றது? ஒரு சந்தேகம் வர சந்தேகமா வருது. இருக்கு. ம். அப்புறம் அவர் யார் கம்ப்ளைண்ட் பண்ணவர் யாருன்ற பேரும் தெரியல. இப்போ அந்த ஆமா. இந்த தீர்ப்பு கூட எப்படி வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இவங்க அந்த வாதத்த தான் வைக்கிறாங்க. ஏற்கனவே வந்து யூ/ஏ குடுத்துர்றீங்க. 16+ ம். அப்படின்ற சர்டிஃபிகேட் குடுத்துர்றீங்க. அப்புறம் அது குடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு வந்து யாரு அந்த கம்ப்ளைண்ட் பண்றான்னா, ம். அந்த 5 பேருக்குள்ள ஒருத்தர் அப்படின்றாங்க. அந்த 5 பேர்ல ஒருத்தர் யாருன்றத சொல்ல மாட்றீங்க. ம். அப்படின்ற கேள்வி வருது. அப்ப அதுவே வந்து அப்போ அவங்க சில எந்தெந்த இடத்துல கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் இவங்க பண்ணிர்றாங்க. ம். அப்படிங்கும்போது அதுவே வந்து சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு உகந்ததுதான்ற மாரி கோர்ட்ல வந்து சொல்லிர்றாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னா, ஒண்ணு அவர் கட்சி ஆரம்பிச்சதுனால வர நெருக்கடி. அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து படக்குழுவுமே கொஞ்சம் அலட்சியமா இருந்திருக்காங்க. இத 2 விதமா புரிஞ்சுக்கணும். படக்குழு உண்மையிலேயே அலட்சியமா இருந்துச்சுதா? இல்ல வேணும்னே அந்த அலட்சியத்த கடைபிடிச்சாங்களான்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. ம். எப்பவுமே இந்த மாதிரியான படங்கள் வரும்போது, குறிப்பா இந்த மாதிரியான படங்கள்ல இன்னைக்கு நிலைமையில எந்த படம் வந்தாலும் ஒரு சர்ச்சையோட வந்தா அது ஒரு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் சீக் அட்டென்ஷன் பண்ணிடுறாங்க. கிடைக்கும் ம். அப்படின்றத தான் நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஆடியோ லான்ச்ல ஹீரோக்கள் பேசுறதோ, இல்ல ஏதோ ஒண்ண வந்து அத அத ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியா வந்து அந்த ம். படத்தினுடைய வசூலுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங்க்குலாம் அது வழியா இருக்கும் அப்படின்றதுனால, இவங்களே வந்து அத அ அப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கட்டும் அப்படின்ற மாரி அலோவ் பண்ண மாரி தான் தெரியுதுன்றாங்க. ஏன்னா, ஓகே. விஜய் ஆனா வந்து இந்த கடைசி படத்துக்கு அந்த அட்டென்ஷன் தேவைப்படல இல்லையா? என்னன்னா, இப்போ விஜயுடைய கடைசி படங்கும்போது அது அந்த ஹைப் வந்திருக்கணும். ம். ஆனா உண்மை எதார்த்தத்த எடுத்து பார்த்தா, அப்படி ஒரு ஹைப் வரல அப்படிங்கிறது தான் ஓகே. எதார்த்தமா இருக்கு. அதுக்கு காரணம் வந்து ஒண்ணு அது கடைசி நேரத்தில ரீமேக் படம்ன்றது தெரிய வருது. ம். அப்புறம் வினோத் டைரக்ஷன் அப்படிங்கும்போது, இப்போ எப்பவுமே அது ஒரு காம்போ வந்து பெரிய அளவுக்கு ஒரு அது பிசினஸ்ல வந்து ஒரு ஹீரோவோட இன்னொரு டைரக்டர் சேரும்போது பெருசா இருக்கும். ம். இப்போ கண்டிப்பா. உதாரணத்துக்கு ரஜினி சார் வந்து மத்த டைரக்டரோட பண்றதுக்கும், சங்கர் சார் கூட பண்றதுக்கும், ரஞ்சித் கூட பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்புறம் ஆமா. லோகேஷோட பண்ணும்போது இப்ப நடுவுல வந்து கார்த்திக் சுப்புராஜ் பண்ணது வேற. நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர் பண்ணிட்டு முருகதாஸ் பண்ணும்போது முருகதாஸ் அதோட சார். நிலைமை வேற. ம். அண்ணாத்த அப்போ அந்த பிசினஸ் காம்போவா வந்து வரும்போது, வினோத் ஏற்கனவே அவருடைய இத பார்த்தா, அஜித் கூட 2 படங்கள் பண்ணுனாலும், அந்த அந்த மாதிரியான ஒரு படங்கள் காம்போவா இல்ல. ம். அது ம். ரீமேக் படமா இருக்குன்றது ஒண்ணு இருக்கு. அப்ப கடைசி படம் சொன்னாலும் எல்லாருக்கும் என்னன்னா சொல்லுவாங்க. எல்லா ம். ஹீரோக்களும் அப்படி சொல்லிட்டு நடிச்சிருக்காங்க. இவரும் நடிக்க வந்துருவார். ம். அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஸோ அந்த எதிர்பார்த்த ஹைப் கிளம்பலங்கும்போது, ஒரு சின்னதா எப்பயுமே ரிலீஸ்க்கு முன்னாடி ஏதாவது ஒண்ணு நடக்கும். பண்ணுனா நல்லா இருக்குன்றதுக்காக தான், என்ன நான் கேள்விப்பட்ட வரைக்கும்னா, எனக்கு நேத்தைக்கு ஒரு முக்கியமான தமிழ் சினிமா முக்கிய இயக்குனரே எனக்கு கால் பண்ணி பேசினாரு. இந்த ஓகே. மாரியான இஷ்யூவ பத்தி பேசுறதுக்காக. அப்ப அவர் சொல்லியிருந்தாரு, பொதுவா வந்து படம் ரிலீஸ் டேட் போடுறது சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் டேட் போடணும். ம். இது எல்லாருமே ஆல்மோஸ்ட் அது தெரியும். இது ஆமா. யாரும் தெரியாமலாம் இல்ல. ஆனா இவங்க சென்சார் வாங்குறதுக்கு முன்னாடியே ஜனவரி 9ன்னு போடுறாங்க. ஜனவரி வெளியீடுன்னு போடலாம். ம். பொங்கல் வெளியீடுன்னு கூட போடலாம். டேட்டே டேட்டே அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ண பண்ணும்போது அது மாட்டாங்க. வந்து சென்சார் போர்டோட ஈகோவ டச் பண்ற மாரியான ஓ! விஷயம். ஓகே. ஆ இது வந்து அப்படிதான். ஆனா இத விஜய் ஒரு 70 படம் நடிச்சுட்டு ம். இருக்கவரு. 70வது படம் இது. இவ்ளோ 60. படங்கள் பண்ற இயக்குனர்கள், தயாரிப்பு நிறுவனத்துக்கு இதெல்லாம் தெரியுமான்னா, தெரியாதான்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ம். சரி அப்படி ஒண்ணு பண்ணுவோம். என்னதான் அது ஒருவேள அவங்க அப்படி ஏதாவது ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா, அதே பார்த்தீங்களா எங்களை எல்லாம் எதிர்க்கிறாங்க இல்லையா? ம். என்ன விஜய் என்ன தப்பு பண்ணிட்டாரு? ஒரே ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு மைலேஜ் பயம். ஏத்திக்கலாம். அது பொலிட்டிக்கலாவும் யூஸ் ஆகும். சினிமாவுக்கும் யூஸ் ஆகுன்ற மாரி இவங்க நெனச்சு பண்ணிட்டாங்க. ம். ஆனா அது இப்ப வந்து முதலுக்கே மோசமாகுன்ற மாதிரியான சூழல நோக்கி போயிட்டு ஓகே இருக்கு. சார். ஓகே. அப்படிங்கிறது தான் இருக்கு. ஸோ அதனால ரிலீஸ் ஆகும். ஆ எப்பன்றது அது ஆஃபிஷியல் தெரியல. அனௌன்ஸ்மென்ட்க்காக. அதனால படம் நல்லா இருந்தா கண்டிப்பா வந்து எப்ப ரிலீஸ் ஆனாலும் அந்த ஜெயம் ரவி இப்போ கலெக்ஷன். ட்வீட் போட்ட மாரி, ம். எப்ப ரிலீஸ் ஆகுதோ அதான் பொங்கல்ன்ற மாரி விஜய் ரசிகர்களுக்கும், தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் எஸ். இருக்கலாம். கண்டிப்பா. ஆனா படம் சரியில்ல அப்படின்னா, கலெக்ஷன் வைஸ் அந்த அடி அது வாங்காது. கொஞ்சம் பிரச்சனைக்கு உள்ளாகும். ஓகே. அதனால ஓகே தெரியல. சார். இன்னைக்கு வரப்போற தீர்ப்ப பொறுத்து தான் இந்த பொங்கலுக்கு வருமா, குடியரசு தினத்துக்கு வருமான்றது ஓகே இருக்கு. சார். சார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா, அ, இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயமும் பேசிட்டு இருக்காங்க. அ, அது உண்மையான்றது தெரியல. ஏன்னா படத்துல நெறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருக்கிறதுனால தான் நீக்கணும் அப்டின்லாம் ஆமா. நெறைய இருந்தது. ம். ஆனா வந்து ஒரு கட்சி தலைவர ஒரு கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கவங்களோட உருவம்லாம் வந்து சித்தரிக்கப்பட்டதா வந்து ஒரு ஆமா, விஷயம் ஆமா. இருக்கு. நீங்க எத சொல்றீங்கன்னு புரியுது. ம். பொதுவா இந்த மாரி அரசியல் படங்கள் வரும்போது, கொஞ்சம் சின்னதா அதனுடைய ரிசம்பிள்னஸ்லாம் இருக்கும். அந்த ம், ம். கேரக்டர்ல, அந்த அந்த பேர்ல, கெட்டப்ஸ்ல இந்த மாரி நெறைய படங்கள்ல ம், வைக்கிறது தான். இதுலயும் அந்த மாரி தான் சில விஷயங்கள் வந்து சில விஷயங்கள வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா, அது ஒரு ரீமேக் படம்.
நீங்க தமிழ்ல பண்ணுவோம், தமிழுக்கு ஏத்த மாரி மாத்தணும். இப்ப அரசியல் தலைவரா வேற மாறிட்டாருங்கும்போது, அது அரசியல் பஞ்ச்லாம் நெறைய வச்சிருக்காங்க. அது வச்சிருக்காங்க. திமுக, பாஜகவெல்லாம் அட்டாக் பண்ற மாரியே வச்சிருக்காங்க. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியும். அவரு எம்ஜிஆர் மாரி சாட்டை சாட்டை எடுத்து எடுத்துட்டு அரசியல்வாதிகள அடிக்கிற அடிக்கிற மாரி மாதிரி. பொதுவா அரசியல்வாதிகள அட்டாக் பண்ற மாதிரி இருக்கிறது எந்த அரசுமே என்கரேஜ் பண்ணாது. அதனால தான் இந்த ரஜினிகாந்த் அவர்கள் கூட இந்த ஏவிஎம் சரவணன் இதுல பேசியிருப்பார். நான் சிவாஜி வந்து அரசியல்வாதிகளுக்கு எதிரான படம். இருந்தாலும் கலைஞர் அந்த வெற்றி விழாவுல கலந்துக்கிட்டாரு. அவ்வளோ ஆமா. பெருந்தன்மை அப்படின்னு. அப்ப அத நீங்க சாதாரணமா பார்க்க முடியாது. சாதாரண ஒரு அரசியல்வாதி கேரக்டர்னாலே மத்தவங்க அத எப்படி எடுப்பாங்க அப்படின்றது ஒண்ணு ஓகே. இருக்கு. இவர் சாட்டைய கையில் எடுத்த நேரம் எதுவா இருக்குன்னா, குறிப்பா வந்து பாஜகவுல முக்கியமான ஒருத்தருடைய முகத்த அது பிரதிபலிக்கிற மாரி இருக்கு. ஓகே. அப்படின்னு. ஒண்ணு வில்லனுடைய பின்புலம் பார்த்தீங்கன்னா, ஓஎம் சொல்லி ஓம்ன்ற மாரி ஒரு நிறுவனம் பேர் வருது. ம், ம், ம். அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுவுமே வந்து அப்புறம் மதவாதம் இருக்கு. அதாவது ஓகே. இந்துத்துவா, கிறிஸ்தவம் இந்த மாரி அதுல இந்த டயலாக்லயே வருது இல்லையா? ம். இவன் உயிர் தேட வர முடியாதபடி ஒரு சிலுவையில் சிலுவையில் அறையணும். இந்த மாரியான அறையப்படும். சில விஷயங்கள்லாம் ம். சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு. அப்புறம் அந்த ஆர்மி அப்படிங்கும்போது ராணுவ பேட்ச் வந்து பேட்ஜஸ். சரியா அதுல கையாளல. இந்த மாரியான விஷயங்கள் இவங்க நெறைய இருக்கு. அலட்சியமாவே கொஞ்சம் கூடுதல் என்ன ஆயிடப்போகுதுன்னு நெனச்சுட்டாங்களான்னு தெரியல. அது ம். இருக்குன்றாங்க. ஸோ அதுல குறிப்பா வந்து அந்த அமைச்சருடைய முகம் பொருந்துற மாரியே ஒரு கேரக்டர புடிச்சு, அதே முகத்தோட, அதே ஓகே. தாடியோட அப்படியெல்லாம் வச்சு, அவர அடிக்கிற மாரி, தாக்குற மாரியும் ஷாட் வச்சிருந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் கட் சொன்னதுக்கு பிறகு தான் அந்த பஞ்சாயத்து பெரிய அளவுக்கு போயிருக்கணும் ஒரு ஓகே. தகவல். ஸோ எதுவா அது எப்படிதான் இருந்தாலும் ரிலீஸ் ஆனாலும், நெறைய கட் பண்ணி வரும்போது எந்த மாதிரி படம் வரும் இதெல்லாம் அப்படிங்கிறது படம் தெரியும். ரிலீஸ்க்கு முன்னாடி இவ்ளோ ரிலீஸ் ஆச்சுன்னா ஒண்ணொண்ணுத்தையும் டீகோட் பண்றோம்னு வந்து நெறைய ஆமா. விஷயங்கள் நடக்கும் சார். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சமயத்துல காங்கிரஸ்ல புதிய நிர்வாகிகளோட லிஸ்ட்லாம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காமே. அது ஆமா. என்ன சார் ஆமா. விஷயம்? எலக்ஷன் நெருங்க நெருங்க எல்லா கட்சிகளும் தங்களுடைய கட்சிய வந்து சரி பண்ணிக்கணும்னு தான் நெனைப்பாங்க. தமிழக காங்கிரஸ் கமிட்டியும் ரொம்ப நாளா சில மாவட்டங்கள்லாம் மாவட்ட தலைவர் போடல. சில ம். முக்கியமான நிர்வாகிகள் பொறுப்புகள்லாம் போடாம இருக்காங்க. ம். ம். இப்ப அதனால என்னன்னா, செல்வ பெருந்தகை அவர் தான் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய ம். தலைவர். அவர் வந்து சில லிஸ்ட்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அதாவது துணைத் தலைவருக்கு, கொறடாவுக்கு, இப்படி முக்கியமான சில ஓகே. மாவட்ட தலைவர்கள், இன்னும் சில முக்கிய நிர்வாகிகளுக்கான லிஸ்ட்லாம் எடுத்திருக்காரு. குறிப்பா சென்னையில வந்து சென்னை கார்ப்பரேஷன்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 13 ஆ உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பெருசா எந்த ஒரு பதவியும் இல்லன்றனால எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன வருத்தம் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு பதவி, பொறுப்பு வேணும்ன்றதுனால ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்காரு. ம். கூடிய சீக்கிரம் அந்த லிஸ்ட்லாம் அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியில நெறைய கூடுதல் கோஷ்டி பூசல் இருக்கிறதுனால, இவர் செல்வ பெருந்தகை அனுப்புன ஆட்களுக்கு அங்கருந்து கிரீன் சிக்னல் வருமா? அப்படிங்கிறதும் டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சார், இதுக்கான பதிலுக்கு வெயிட் பண்ணலாம். பட் இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி அவர்கள் இருந்தப்ப நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ம். எம்ஜிஆர் அவர்களோட பெயர் வச்சிருந்தாங்க. ஆமா. இப்ப வந்து இருக்கக்கூடிய ஆட்சி காலத்துல ம். எக்மோர் ஸ்டேஷனுக்கு வந்து கருணாநிதி அவர்களோட பெயரை வைக்கணுன்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அது என்ன சார் நடந்துட்டு இருக்கு? ஆமா. அது நீங்க சொல்றது போல எடப்பாடி அவர்கள் சிஎம்மா இருந்தபோது, அதிமுகவுல இருக்கிற ம். சிலர், குறிப்பா வந்து சைதை துரைசாமி ம். போன்றவர்கள்லாம் வந்து சென்ட்ரல் ரயில்வே நிலையத்துக்கு வந்து எம்ஜிஆர் பேர் வைக்கணும்னு சொல்லி ஒரு பிரஷர்லாம் குடுத்தாங்க. ம். அவங்க பாஜக கூட கொஞ்சம் இணக்கமாவும் இருந்ததுனால, மத்திய அரசும் அதுக்கு வந்து ஒப்புதல் அளிச்சுட்டு, ஸோ அதனால வந்து சென்ட்ரல் ரயில்வே நிலையத்துக்கு டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ம். ரயில்வே நிலையம்னு சொல்லி பேரு வந்துருச்சு அது. ஆமா. ஸோ இப்போ வந்து திமுக ஆட்சி நடக்குது. இங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் மறைவுக்கு பிறகு, அவருடைய பெயரையும் வந்து ஏதாவது ஒரு ரயில்வே நிலையத்துக்கு சூட்டிறணும். ஏன்னா, இப்ப இது எப்பவுமே திராவிட கட்சிகளுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். இவங்க ஆமா. எம்ஜிஆர் பேர் வச்சா, அவங்க கலைஞர் பேர் வைப்பாங்க. இல்ல ஆமா. அண்ணா பேர் வைப்பாங்க. இது வந்து ஆமா. போயிட்டுருக்கும். ஸோ அப்படிதான் வந்து இங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பேருனா, இங்க கிளாம்பாக்கத்துல கலைஞர் பேர் இருக்கு ஆமா. இல்லையா? அது மாரி இப்ப எக்மோருக்கு நம்ம வந்து கலைஞர் பேர் வைக்கணும்னு சிலர் சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் ஓகே. அவர்கள்ட்ட. சரி, இப்ப அத எப்படியாவது பண்ணணுமே! அப்ப அத செயல் வடிவத்துக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி திமுக எம்பிக்கள்ட்ட ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. பட் இத திமுக எம்பிக்கள்ட்ட ஆலோசனை பண்றத தாண்டி, அத மத்திய அரசும் கொஞ்சம் அத கன்சிடர் பண்ணணும். சரி. பண்ணலாம். ஏன்னா பாஜக வந்து கண்டிப்பா ஒரு காலத்துல கலைஞரோட கூட்டணியில இருந்தவங்கலாம், ம். அவங்களும் அத மறந்திருக்க மாட்டாங்க. ஸோ அது கூடிய சீக்கிரம் செயல் வடிவத்துல வரதுக்கான வர வாய்ப்பும் இருக்க தான் செய்யுது. ஓகே. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க மாரி, இந்த ஒரு விஷயமும் மாற்றத்துக்கான இது நம்ம எதிர்பார்க்கலாமா எதிர்பார்க்கலாம். அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு விஷயமும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ரீசென்ட்டா வந்து நம்ப நாஞ்சில் சம்பத் அவர்கள் தாவேக்கால வந்து இணைஞ்சத பத்தி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. பட் ஆனா அவர் இணைஞ்சது மட்டும் இல்லாம, ம், ம். முதல்ல நான் கொளத்தூர்ல தான் வந்து பேசுவேன் அப்படின்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காராமே. அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? ஆமா. அவரு ஒரு திராவிட ஆய்வாளராவும், திராவிட ஆதரவாளராவும், ம். திராவிட பேச்சாளர்ன்னு தான் கொஞ்ச நாள் எந்த ம். கட்சியிலயும் இணையாம வலம் வந்துட்டு இருந்தாரு. திமுக மேடைகள்ல தான் அவரு ம். பெரும்பாலும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு.
அப்படி இருக்கிற சமயத்துல தான் சரியான கவனிப்பு அங்க இல்ல. ம். ஆதரவு இல்லன்ற நிலையில தான் அவரு தாவேகாவுக்கு மாறிட்டாரு. ஸோ ரொம்பவே அவர் வந்து கூடுதலா கோவமா யார் மேல இருக்கணுமோ, அத விட்டுட்டு இப்போ வந்து அந்த திமுக மேல ரொம்பவே கோவத்த காட்டத் தொடங்கியிருக்காரு. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு தாவேகாவுலயும் இப்போ வந்து அவர வந்து கவனிக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அவருக்கு இப்போ வந்து அவர் குடுத்திருக்க பதவிய வந்து கேம்பெயின் செக்ரட்டரி, அதாவது பரப்புரை செயலாளர்ன்ற பொறுப்பு தான் குடுத்திருக்காங்க. ஸோ அவர் 234 தொகுதியிலயும் ஆ ரொம்ப பரப்புரை வந்து இது பண்ணலாம். ஒரு சூறாவளி பிரச்சாரத்த மேற்கொள்ள இருக்கிறார். ஓகே. அத முதல்ல எங்கேருந்து தொடங்கலாம் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப அத ம். குளத்தூர்லருந்து தொடங்கலாம். ஏன்னா, அதுதான் அதான் முதல்வர் முதல்வர். அவர்களுடைய தொகுதி. ஸோ அங்கருந்து நம்ம வந்து பேச ஆரம்பிக்கலாம்னு சொல்லி, அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. ஏன்னா, அந்த அளவுக்கு திமுக மேலயும், ஸ்டாலின் அவர்கள் மேலயும் ஓகே. அவருக்கு கோவம் இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்றதுக்காக, அங்கருந்தே இந்த பிரச்சாரத்த வந்து திமுகவையும், முதல்வர் அவர்களையும் விமர்சனம் பண்ணி கடுமையான ஒரு பிரச்சாரத்துக்கு நாஞ்சில் சம்பத் தயாராகிட்டு இருக்காருன்னு ஓகே. சொல்றாங்க. எல்லா பக்கத்துல இருந்தும் வந்து ஒரு எதிர்ப்ப காட்டணும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. சார், இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் திமுகல 2 அமைச்சர்கள் இடையே ஒரு விரிசல் ஏற்பட்டுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆமா. அந்த விவகாரம் என்னவா இருக்கு? ஆமா. அது பொதுவாவே அமைச்சர்களுக்குள்ள எப்பவுமே ஒரு சின்ன வாய்க்கா வரப்பு ம். தகராறு ஓடிட்டு தான் இருக்கும். அதுல என்ன அப்டின்னா, அவர் ஒரு சீனியர் அமைச்சர். நான் பேர் சொல்ல விரும்பல. ஓகே. திமுகவுல ஒரு சீனியர் முக்கியத்துவமான அமைச்சர். ஒரு 2 எழுத்து அமைச்சர்ன்னு வச்சுக்கிறீங்களேன். ஓகே. அது எல்லாருக்கும் புரியும். 2 எழுத்துல கண்டுபிடிச்சிருவாங்க. யாரு அதான். அமைச்சர் ஆ. இருக்கா? அவரு. அவரு கூட வந்து இன்னொருத்தர் போட்டி போடுறார். அது எப்பவுமே ஒரு ஒரு ஈக்குவலா இருக்கவங்களுக்குள்ள அதிகாரத்துக்குள்ள சில ம். பஞ்சாயத்துகள் இருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா, மாம்பழம் மாவட்டத்து அமைச்சர்ன்னு சொல்லலாம். இவரு ஒரு ஓகே. அந்த அளவுக்கு சீனியர்லாம் கிடையாது. ம். ஆனா, அவர் அப்பப்ப வந்து இந்த 2 எழுத்து அமைச்சர சீண்டிக்கிட்டே இருக்கிறாரு. இதனால இவரு சேலம் பக்கம் போறதே இந்த சீனியர் அமைச்சர் தவிர்த்துட்டாரு. ஒரு ஒரு ஓகே. 2 மாசமா அந்த பக்கமே போறதில்ல. ம். இது எல்லாமே வந்து மேலிட நிறுவனத்துக்கு தகவல் போயிருச்சுது. ஓகே. அதனால இதெல்லாம் கவனிச்சவங்க வந்து இப்போ அந்த சேலம் மாவட்டத்து அமைச்சர கூப்பிட்டு கொஞ்சம் எச்சரிச்சிருக்காங்களாம். ஸோ ஏன்னா எலக்ஷன் வேற நெருங்கிட்டு இருக்கு. ம். நீங்க இப்படியே எலியும் பூனையுமா இருந்தீங்கன்னா, நம்ம எப்படி வந்து கொங்கு மண்டலத்தில பிடிக்கிறது? ஆ கட்சிக்குள்ளேயே ஒரு இதெல்லாம் கோல்டு வார் போயிட்டு இருந்தா எப்படின்னு. அதனால ஒற்றுமையா ம். இருக்கணும் இல்லையா? அதனால கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்களாம். குறிப்பா அவரு சீனியர். நீங்க கொஞ்சம் ம். அனுசரிச்சு போலாமே அப்படின்ற மாரி. மாம்பழம் மாவட்டத்துக்காரருக்கும் வேற வழி இல்ல. சமாதானம் ஆகி தான் ஆகணும். சரி, இன்னொரு பக்கம் அழகிரி அவர்களோட ஆதரவாளர்களுக்கு ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாராமே நம்மளோட முதல்வர் அவர்கள். இது எந்த அளவுக்கு உண்மையான ஒரு விஷயமா ஆமா. இருக்கு? இப்போ ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா, திமுகவுலயும் இந்த கோஷ்டி பிரச்சனைலாம் ம். இருந்துச்சுது. அழகிரியா, ஸ்டாலினா ம். அப்படிங்கும்போது சின்ன சின்ன கோல்டு வார் அவங்களுக்குள்ள வார்லாம். போயிட்டு இருக்கும். ம். அழகிரி ஆதரவாளர்கள் எப்பவுமே ஸ்டாலின் ஆதரவாளர்களோட சண்டையிட்டுட்டு இருப்பாங்க. இப்படி ம். இருந்துச்சுது. ஒரு கட்டத்துல அழகிரி அவர்கள் எல்லாம் கட்சிய விட்டு நீக்கும்படியெல்லாம் அந்த சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ம். அப்போ அழகிரி ஆதரவாளர்களும் கட்சிய விட்டு நீக்கப்பட்டுட்டாங்க. ஓகே. ஆனா, ஒரு கட்டத்துக்கு மேல அண்ணன், தம்பி இணஞ்சுட்டாங்க. அவங்களுக்குள்ள இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. அழகிரி அவர்கள் பெருசா கட்சிக்குள்ள எதுவும் வரல. அவரு முதல்வர் அவர்களுக்கு எல்லா வகையான ஆதரவையும் குடுத்துட்டு இருக்காரு. இவரும் அத பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த அழகிரி கிட்ட இருந்த ஆதரவாளர்கள் திமுகவுக்காக தான் வேலை பார்த்துருக்காங்க. ம். கண்டிப்பா. ஃபைனலா பார்த்தோம்னா, அது அழகிரிய தாண்டி கட்சிக்காகவும் உடைச்சவங்க ம். தான். ஆனா, அவங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் மதுரையில பெருசா இல்ல அப்படிங்கிறது ஒண்ணு அவங்களுக்கு வருத்தமா இருக்கு. அழகிரிக்கும் அப்படித்தானே. நான் வரல, போகல அப்படின்னாலும், நம்ம கூட இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது ம். பண்ணணும்னு அவரும் விரும்புவார்ல. ஸோ, அவருடைய ஆதரவாளர்களுக்கும் பேசியிருக்காரு ஏற்கனவே. ம். அவங்களெல்லாம் கொஞ்சம் கட்சியில வச்சுக்கோங்கன்னு. முதல்வர் அவர்களும் அதுக்கு பெருசா எதுவும் இப்பல்லாம் ஒண்ணும் எதிர்ப்புலாம் காட்டல. ஓகே. அப்படி இருக்கிற சூழ்நிலை தான் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுக்கு முதல்வர் அவர்கள் போனபோது, ம். அழகிரியோடைய முக்கிய ஆதரவாளரான மன்னன் அப்படின்றவர். ஓகே. அவர் தான் வந்து சிஎம் ஸ்டாலின் அவர்கள மீட் பண்ணி ரிசீவ் ம். பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு மனுவையும் குடுத்திருக்காரு. நான் மறுபடியும் கட்சியில இணைஞ்சு பணியாற்றணும் அப்படின்ற மாரி ம். சொல்லியிருக்காரு. அத பெற்றுக்கொண்ட முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி வரும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அப்போ மதுரையில மன்னனுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு வழங்கப்படும். அப்படிங்கிறது வந்து அது அவருக்கு மட்டும் இல்ல, அழகிரி ஆதரவாளர்கள் எல்லாருக்குமே ஒரு தெம்பூட்டுறது தான். அப்போ அடுத்தடுத்து நம்மளும் கட்சிக்குள்ள போயிடலாம் ம். அப்படின்ற நம்பிக்கை குடுத்திருக்கு. அது ஓரளவுக்கு திமுகவுக்கு பெரிய பூஸ்டா தான் தென் மாவட்டத்துங்கள்ல இருக்கும். தேர்தல் நெருங்க நெருங்க ஆமா. பலத்த அதிகரிச்சுக்கிட்டே போறாங்க ஆமா. அத அப்படின்னும் திமுக சொல்லலாம். பண்றாங்க. ம். கண்டிப்பா அப்போ அழகிரியோட ஆதரவாளர்களுக்கும் அது இனிப்பான செய்தி தான். சார், ம். இன்னொரு பஞ்சாயத்து வந்து இன்னுமா முடியல ம். அப்படின்ற மாரி தான் வந்து எப்ப பார்த்தாலும் அந்த இது போய்க்கிட்டே தான் இருக்கு. ஆமா. இதுக்கு அன்புமணி இல்லையா சார் ஒரு எண்டு எண்டு. அப்படின்றது. ஆமா. ஸோ அந்த மாரி தான் வந்து அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அன்புமணி அவர்கள் இப்ப அதிமுக கூட வந்து இணைஞ்சிட்டாரு. ஸோ ம். அப்ப வந்து பெரியவர் அவர் வந்து என்ன ஒரு முடிவுல இருப்பாரு? ம். என்ன முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? இப்போ அது இந்த கேள்வியே வந்து பெரியவர்கிட்ட நேத்து பிரஸ் மீட்ல எல்லாருமே ம். கேட்டாங்க.
அவருமே ஒரு 2 நாள்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ம். இதுல என்ன அப்படின்னா, திடீர்னு அதிமுக பக்கம் அன்புமணி போனது வந்து அன்புமணி போறது பிரச்சனை இல்ல. ம். எடப்பாடி அவர்களும் வந்து பிரஸ் மீட் குடுத்தது, பிளஸ் வந்து அவருக்கு 18 இடங்கள். அது எப்படி ம். சொல்றாங்கன்னா, 18+1 அதாவது ஒரு ராஜ்யசபா கூட குடுக்க போறாங்கன்ற மாரி ம். தகவல்லாம் வருது. ஓகே. உறுதியா 18 இடங்கள் வந்து குடுக்க போறாங்க அப்படின்னு. இது கொஞ்சம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள கொஞ்சம் சூடாக்கிருச்சு ஓகே. அதிமுக மேல. என்னதான் இருந்தாலும் கட்சிய தொடங்குனது இவர்தான். இவர்தான். இன்னைக்கு பிரச்சனைகள் அது இது போயிட்டு இருக்கலாம். இவரு இருக்கும்போது பையன் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டாரு எடப்பாடி அப்படின்றதுல கொஞ்சம் மன வருத்தம் இருக்கு. ஸோ அதனால அவரு அதிமுக, பாஜக கூட்டணி பக்கம் போறதுன்றது வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஓகே. அத நேத்தைக்கு கேட்டாங்க. உங்க பையன் இருக்க கூட்டணிக்குள்ள போவீங்களான்றதுக்கு, அது இல்லன்னு சொல்லல. பட் இருந்தாலும் அத நான் 2 நாள் கழிச்சு சொல்றேன்ற மாரி ம். சொன்னது வந்து, அவரு திமுகவா, தாவேகாவா அப்படின்ற ஓகே. ஆப்ஷன்ல தான் இருக்கிறாரு. ஸோ திமுகவுமே வந்து அன்புமணி அந்த பக்கம் போனாலும் போகட்டும், இவரு பெரியவர நம்ம கூப்பிட்டுக்கலான்ற மாரி தான் ஒரு ஐடியாவுல இருக்கிறாங்க. பட் இவருக்கு என்ன அப்படின்னா, அங்க 18 இடம் அதிமுகவுல குடுக்குறாங்க. திமுகவுல அப்படி குடுப்பாங்களா? ஏன்னா, இப்போ தான் பையன விட ஒரு தொகுதியாவது அதிகம் நிக்கணுன்றது தான் இவருடைய இது. ஏன்னா, அப்பதான் ஆ. நம்ம தான் பாமகன்றத வந்து சொல்லணும் இல்லையா? ஆமா. அதனால அப்ப 19 இடம் திமுகவுல குடுப்பாங்களான்னா, அதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஸோ அதனால வந்து அப்போ தாவேகா பக்கம் போயிடலாமா? ஏன்னா காங்கிரஸ் இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. ம். காங்கிரஸ் ஒருவேளை இந்த பக்கம் தாவேகா பக்கம் வந்துட்டா, நம்மளும் அப்படி ம். தாவேகா கூட்டணிக்கு போயிட்டோம்னா, எப்படியும் ஒரு 30 இடங்கள் ம். வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ அதனால அந்த ஒரு ஐடியாவுல மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இருக்கிறதா சொல்றாங்க. எப்படியும் இதெல்லாம் இருந்தா கூட நாளையிலிருந்து, அதாவது இன்றிலிருந்தே வந்து 9ஆம் தேதியிலிருந்து வந்து விருப்ப மனுக்கள வாங்க ஆரம்பிக்கிறாரு. ம். ஒவ்வொரு வேட்பாளரையுமே வந்து 3 தொகுதிகள சூஸ் பண்ணி வேலைகளையும் ஆரம்பிக்க சொல்ட்டாரு. எது ம். எப்படியோ நீங்க பாட்டுக்கு வேலைய பாருங்க. நம்ம ஒரு நல்ல கூட்டணிக்கு போவோம். எப்படியாவது வெற்றி பெறணும். ஏன்னா கடந்த முறை பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஒருங்கிணைந்த பாமக வந்து 5 தொகுதிகள் தான் ம். ஜெயிச்சிருந்தாங்க அதிமுக கூட்டணியில இருந்து. அதனால இந்த முறை திமுகவுக்கு அதிக சீட்டு பெறணுன்றது ஒண்ணு. இல்லன்னா அதிக எம்எல்ஏக்கள அன்புமணியோட பெற்றுட்டாலே அதுதானே ம். பாமகன்னு இருக்கும். ஸோ அதனால திமுகவும் அவருக்கு ஒரு ஆப்ஷன் தான். குறைந்த சீட்டா இருந்தா கூட ஜெயிக்கிற தொகுதிகள வாங்கிட்டோம்னா, அப்படியும் ஒரு யோசனை இருக்கு. அப்படி இல்லன்னா அதிக தொகுதிகள் குடுக்குற விஜயும் ஒரு ஆப்ஷனா இருக்கு. ம். அப்போ ஒரு 30 தொகுதினா ஒரு 18 தொகுதி தான். ஆமா. அப்ப அந்த 30ல ஒரு 2, 3 எம்எல்ஏ வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா ஜி.கே. மணி, ம். அருள் இவங்கலாம் வெற்றி பெற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு ஏற்கனவே தனிச்சு நின்னே நல்ல வாக்குகள 2018 ஜெயிக்க முடியலனாலும் வாங்கியிருந்தாங்க. ம். அப்ப தாவேகா மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும்போது, அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 ஆப்ஷனும் அவர் வந்து வச்சிருக்காரு. கூடிய சீக்கிரம் ஆனா ராமதாஸ் தரப்பினருக்கு, அவருடைய ஆதரவாளர்களுக்கு நல்ல செய்தி இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஓகே சார். ஆனா இதுக்கு ஒரு எண்ட் இல்லன்றது மட்டும் ஆமா, தெரியுது. 2 அது பேரும் வந்து சேர மாட்டாங்க ம். எலக்ஷனுக்குள்ளன்றது தெரியுது. அடுத்தது வந்து ம். பாத்தீங்கன்னா, போஸ்டர் கலாச்சாரத்துல திமுகவையே மிஞ்சுற அளவுக்கு வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ அவர்கள் ஓவர்டேக் பண்ணி சில விஷயங்கள் பண்ணதுனால, அவருக்கு பல கண்டனங்கள் வந்துட்டு இருக்காமே சார். அது என்ன விவகாரம்? ஆமா. நீங்க சொல்ற மாரி அரசியல் அப்படின்னாலே போஸ்டர் ரொம்ப ரொம்ப ஆமா. முக்கியம். அதுவும் திமுக, அதிமுகன்றது இந்த போஸ்டர் எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு தெரியும். அந்த வகையில தூத்துக்குடியில ஜனவரி 5ஆம் தேதி அ எம்பி கனிமொழி அவர்களுடைய பர்த்டேவ கோலாகலமா திமுகவினர் கொண்டாடியிருக்காங்க. ஏன்னா ம். அவங்களுடைய எம்பி திமுகவினுடைய ஒரு முக்கிய முக்கிய முகம், முகம். டெல்லி முகமா ம். அவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஆதரவாளர்கள் இருக்கிறதுனால, அந்த பர்த்டேவ ரொம்ப பிரம்மாண்டமான வால் போஸ்டர்லாம் ஒட்டி கொண்டாடியிருக்காங்க. இங்க தான் இந்த குறுக்க கௌஷிக் வந்தா அப்படின்ற மாரி ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. ஓகே. ஸ்ரீவைகுண்டம் தொகுதி எம்எல்ஏ அமிர்தராஜ். ஓகே. அவரு தரப்புல ஒரு அகாடமி ஒண்ணு. அந்த போஸ்டர்ஸ்லாம் கொண்டாந்து ஒட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒட்ட ஆரம்பிச்சது இல்லாம சில இடங்கள்ல கனிமொழி அவர்களுடைய போஸ்டர்ஸ் மேலயும் இந்த ம். போஸ்டர்லாம் ம். ஒட்டியிருக்காங்க. ம். இது கொஞ்சம் கோவத்த உண்டு பண்ணியிருக்கு. ஏன்னா அவங்க காங்கிரஸ் ஏற்கனவே சில இப்போ சலசலப்புகள் இருக்கு. தாவேகாவா, திமுகவான்னு. இந்த ம். ஒரு சூழ்நிலையில கனிமொழி அவர்கள் போஸ்டர் மேல ஒட்டுறது, அதை விட பெரிய போஸ்டர் வைக்கிறதுன்றது வந்து ம். பெரிய கோபத்த அந்த பகுதி உடன்பிறப்புகளுக்கு உண்டு பண்ணிருச்சு. இதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் அந்த காங்கிரஸ் எம்எல்ஏவ கண்டிச்சு வைங்க அப்படின்னு சொல்லி, ம். அங்க இருக்கக்கூடிய 2 முக்கிய திமுக அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்டயே போயிட்டு பொங்க வைக்க சொல்லிட்டாங்க. ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே. கூடிய சீக்கிரமா கூப்பிட்டு காங்கிரஸ் தரப்புல இருந்தே அவருக்கு வார்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த போஸ்டர் பஞ்சாயத்தெல்லாம் ஒரு பக்கம் கலவரமா போயிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் ம். அதிமுகல ஆல்ரெடி உள்ள நெறைய கலவரங்கள் இருக்குன்னு இருக்கு. தெரியும். ஆமா. ஆனா எடப்பாடி அவர்களுக்கு முன்னாடியே வந்து அடிச்சுக்கிற அளவுக்கு சில கலவரங்கள் நடந்திருக்குன்னு நெனைக்கிறேன். அது என்ன சம்பவம் சார்? ஆமா. கடந்த ஜனவரி 5ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல அதிமுக மகளிர் அணி பொதுக்கூட்டம் நடந்துச்சுது. ம். அங்க அ அ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருந்தாரு. அவர் ம். வந்து அமித்ஷா வந்திருந்தாலும் கூட, அவரையெல்லாம் போய் மீட் பண்ணாம இவருடைய சுற்றுப்பயணத்த தான் பார்த்துட்டு இருந்தாரு. அப்படி அங்க கள்ளக்குறிச்சி அன்னைக்கு 5ஆம் தேதி ம். போனபோது, எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்களோட புகைப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை ம். பண்றதுக்காக இவர் கிளம்பி போறாரு. இருக்கு.
அப்போ அங்க வந்து பாபு அப்படின்றவர், அவர் வந்து கள்ளக்குறிச்சி நகர செயலாளர். அவரு ஒரு தட்டுல பூ இதெல்லாம் எடுத்து குடுக்குறாரு. அப்ப குடுக்க போகும்போது திடீர்னு ஒரு இளைஞர் நிர்வாகி உள்ள புகுந்து அந்த தட்ட புடுங்கிடுறாரு. இது பாபுவுக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்துறது. அவரு தட்ட புடுங்கி யார்ட்ட குடுக்குறாரு அப்படின்னா, மாவட்ட செயலாளர் குமரகுருட்ட குடுக்குறாரு. ஏன்னா மாவட்ட செயலாளர் இருக்கும்போது நகர செயலர் நீ என்னப்பா எடுத்து குடுக்குறன்ற மாரி இது ஒரு ஈகோ. இது வந்து இந்த தட்ட எடுத்து குடுக்கும்போது திடீர்னு படிச்சா எல்லாருக்குமே ஒரு இன்சல்ட் ஆகும்ல. இது பாபுவுக்கு ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்திருச்சுது. அந்த அப்படி தாங்கிட்டு இருந்து தாம்பூலத்தை பறிச்ச அந்த இளைஞரை அவரு தாக்கிடுறாரு. இது எல்லாமே வந்து எடப்பாடி அவர்கள் நிக்கும் போது அவர் முன்னாடியே நடக்குது. எடப்பாடி அவர்கள் அதுக்கு எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணல, அதை தடுக்கல அப்படின்றது தெரியல. அப்போ மாவட்ட செயலர், நகர செயலர் இவங்கெல்லாம் அடிச்சுக்கிறாங்க. இப்படி பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு வழியா மலர் தூவி மரியாதை பண்ணிட்டு போயிடுறாரு. என்னதான் இவரு ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு மரியாதை பண்ணாலும் இவங்க எடப்பாடிக்கு பண்ணின மரியாதை கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் தள்ளுமுள்ள ஆயிடுச்சு அங்க. அப்புறம் இது நான் இது தெரிஞ்ச நம்ம பத்திரிக்கையாளர் நண்பர்கள்லாம் போயிட்டு என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டா, அதை மூடி மறைக்கிற மாதிரி, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பிக் பாக்கெட்டுக்காரங்களாம் உள்ளார பூந்துட்டாங்க. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் அப்படி அடிக்க ஆரம்பிச்சுட்டுற மாதிரி பாபு வந்து அதை இப்படிதான் பூசி மொழி பேசிக்கிட்டு இருக்காப்ல. நடந்தது இந்த பிரச்சனை தான். சரி, இந்த கலவரத்துக்கு நடுவுல நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. என்னன்னா அமித்ஷா அவர்களை எடப்பாடி அவர்கள் மீட் கூட பண்ணல. அதுக்கு பதிலா தான் இந்த ஒரு நிகழ்ச்சியில இருந்தாரு அப்படின்னு. ஆனா அவர் டெல்லிக்கே போய் அவர் மீட் பண்ணிட்டு வந்ததா ஒரு சம்பவம் சொல்றாங்க. அது என்ன விஷயம் சார்? ஆமா, என்னதான் இருந்தாலும் அமித்ஷா அவர்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ அதை இங்கே அவர் வந்து மீட் பண்ணல அப்படின்றது ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்திருந்துச்சு. அதனால உடனடியாக டெல்லி போனார். ஏன் போனார் அப்படின்னு நம்ம விசாரிச்சா ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இல்லை அது வந்து டிஎம்கே ஃபைல்லாம் இப்போ வந்து கவர்னரை பார்த்து கொடுத்தாரு, 4 லட்சம் கோடி ரூபா ஊழல் திமுக பண்ணிட்டாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஃபைல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு தான் எங்கள் தலைவர் போயிட்டு வந்தாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே அவர் போன போதே வந்து இந்த ஃபைல்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருந்தாரு. அதுவே வந்து இன்னும் தூசு தட்டலை, அந்த டேட்டாவெல்லாம் எதுவுமே கண்டுக்கல அப்படின்றது தான் வருத்தம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருந்ததா சொல்கிறாங்க. அப்போ இது நம்ம விசாரித்த வரைக்கும் இவங்க சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க சொன்னது போலவே இங்கே அமித்ஷா வந்தபோது அவர் வந்தப்ப அவருடைய கட்சி நிகழ்ச்சியை முடிச்சுட்டு கூட்டணி விவகாரம்லாம் பேசி முடிச்சுட்டு தொகுதி பங்கீட்டையும் முடிச்சுட்டு போயிடலான்ட்டு தான் அவர் வந்தார். ஆனால் வந்த 2 நாள்லையுமே வந்து எடப்பாடி அவர்கள் மீட் பண்ணலைன்றது அவர் கொஞ்சம் அப்செட் தான். வேலுமணி அவர்கள்லாம் போய் மீட் பண்ணா கூட அவர் சொல்லிட்டு போனால் நீங்கள் எடப்பாடியை வந்து டெல்லியில் வந்து என்ன பார்க்க சொல்லிருங்கன்ற மாதிரி தான் கராராக சொல்லிட்டு போயிருக்காரு. அதுக்கு மேலேயும் ஒரு டெல்லி போகல அப்படின்னா இன்னும் பஞ்சாயத்து பெருசாகிடுன்னு தெரியும். அதனால தான் அமித்ஷா கிளம்புன அடுத்த நாளே இவர் ஃப்ளைட்டை பிடிச்சி டெல்லிக்கு போயிட்டாரு. அங்கே என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு விவகாரம் உட்கட்சி பிரச்சனை குறித்து நான் வந்து ஸ்ட்ரிக்டாக ஓபிஎஸும் சசிகலாவெல்லாம் உள்ளார வர முடியாது நான் சொல்லிட்டேன், அதுதான் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் தொகுதி பங்கீடு அப்படின்றத வந்து இவர் ஏற்கனவே சொன்னது 23 தொகுதி தான் கொடுப்போம் அப்படின்னு பியூஷ் கோயல்கிட்ட ஏற்கனவே சொன்னது. அது வேணா 25 வரைக்கும் கொடுக்கலான்ற மாதிரி ஒரு கராரெல்லாம் எஸ்பி வேலுமணியெல்லாம் விட்டு சொல்லியிருந்தாரு இல்லையா. இப்போ டெல்லி போயிட்டு வந்த பிறகு அப்படி டெல்லியில் அதை பேசியிருப்பாரா இவரே அப்படின்னா அதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஏற்கனவே வேலுமணி அவர்களே போய் பேசும்போது இல்லை நம்ம ஏற்கனவே பேசின சீட் ஷேரிங் படி வந்து அது இறுதி கிடையாது, பொங்கலுக்கு பிறகு நம்ம பேசிக்கலாம், கூட குறைய பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ பிஜேபி தரப்பில் 60 சீட், குறைந்தபட்சம் 40க்கு கீழே போகக்கூடாதுன்றதுல உறுதியாக இருக்காங்க. ஸோ அந்த 40 பாஜகவும் விடுற மாதிரி தெரியல, எடப்பாடி அவர்களும் கொடுக்குற மாதிரி தெரியல. இதை எப்படி டீல் பண்ண போறாருன்னு தெரியல. இப்போ டெல்லியில் என்ன மாதிரி பேசிட்டு வந்திருக்காருன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் 40 சீட்டுகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதை எப்படி இவர் வந்து டீல் பண்ண போறாரு அப்படிங்கிறது இதாக தான் இருக்கு. இருந்தாலும் இப்போ அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கிறது வந்து பிஜேபிக்கு கொஞ்சம் சீட் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். போன தடவை சொன்ன மாதிரி 23 இல்லை, ஒரு 30ன்னு வச்சுக்கலாமே. அப்படி அந்த நிலைமையில தான் இருக்கு. இங்க மீட் பண்ணல, அங்க போய் வந்து ஒரு சின்ன விஷயத்தை வந்து பண்ணிட்டு வந்து அது இன்னும் அடுத்தடுத்துல இருக்குல்ல, அப்பதான் அப்டேட்ஸ் வரும். நம்ம சொன்ன மாதிரி அந்த 22 23க்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே சார், இவ்வளவு நேரம் இந்த வாரம் நடந்த நிகழ்வுகளை பத்தி நிறைய சந்தேகங்களை வந்து தீர்த்து வச்சிருந்தீங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்த வாரம் வந்து இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில மீட் பண்ணலாம் சார். நன்றி திவ்யா. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.